ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம் பதிவில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது எப்படி மற்றும் விரதம் இருக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்திற்குரிய கிழமையாக இருக்கிறது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமைகளில் பலர் தங்கள் வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் என்பது நம்பிக்கை. தினமும் சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற பழக்கம் மாறி அவசரமான இந்த வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது சுவாமிக்கு பூஜை செய்ய நேரம் கிடைக்காதோ என்று யோசிக்கும் நிலைமை வந்துவிட்டது. ஆகவே உங்களால் தினமும் பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவது வீட்டிற்கு லட்சுமி கடாச்சரத்தை கொடுக்கும். இப்படி பூஜை செய்தாலே அன்று நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா? இப்படி மன நிம்மதி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையை முறையாக எப்படி செய்வது என்று பார்ப்போம். எந்தெந்த பொருட்களை எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று பூஜையில் வைத்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், லட்சுமி கடாட்சத்தை கிடைக்கும் என்பதை பார்ப்போம். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை பெரும்பாலும் பூஜை என்றால் அதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய பொருள் வெற்றிலைப்பாக்கு, பூப்பழம். அதிலும் வாழைப்பழம் பூஜைக்கு சிறந்தது. வாழைப்பழத்தை பூஜையில் வைத்தால் நல்லது. வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் கொட்டைப்பாக்கை குலதெய்வமாக பார்த்துதான் அந்த காலத்தை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் கட்டாயமாக வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைத்து பூஜை செய்யக்கூடிய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்தும் விரதம் இருப்பவர்கள் நீராடிவிட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு தெய்வீக மனம் கமல செய்ய வேண்டும். ஒரு நாள் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் மேற் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டு பலன் பெறலாம் என்ற தகவலோடு இன்றைய பதிவில் நிறைவு செய்து கொள்வோம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா போற்றி.